திண்டுக்கல் அருகே பாரம்பரிய முறையை பின்பற்றி டிராக்டர் வண்டியில் 1008 சீர்வரிசைகளை கொண்டு வந்து அசத்திய தாய்மாமன்கள். திண்டுக்கல் தாடிக்கொம்பு ஆத்தூர் தாலுகா பகுதியைச் சேர்ந்தவர் சபரி பாண்டி, ஷர்மிளா. இவர்களது மகன் சித்தேஷனுடைய காதுகுத்து திருவிழா திண்டுக்கல் தாடிக்கொம்பு நேத்ரா மஹாலில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தாய்மாமன்கள் சீர்வரிசை கொண்டு வந்து அசத்தினர். சித்தேஷின் தாய்மாமன்கள் மணமாலை, ட்ரம்ஸ், சரவெடிகள், சாரட்டு வண்டி. பண்டைக்கால வழக்கப்படி விவசாயிகளின் உற்ற துணையாக இருக்கக்கூடிய டிராக்டர் வண்டியில் அரிசி மூடைகள், பல வகைகள், வாழைத்தார்கள், சாக்லேட்டுகள், புதிய ஆடைகள், விளையாட்டு ஜாமான்கள் என 10க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் சீர்வரிசையாக கொண்டு வந்து அசத்தினர். அதே சமயம் அவர் அத்தையின் மகன்கள் என அவர்களும் தப்பாட்டம், ஆட்டுக்கடா என சீர்வரிசைகள், வான வேடிக்கைகள் என பதிலுக்கு அவர்களும் சீர்கொண்டு வந்தனர். இதனால் தாடிக்கொம்பு கிராமமே தாய்மாமனின் உறவை மேம்படுத்தும் விதமாக அத்தை மகளின் உறவை மேம்படுத்துவது தொடர்பாக போட்டி போட்டு கொண்டு சீர்வரிசைகளை கொண்டு சென்றதை வியப்புடனும் ஆச்சரியத்துடனும் அப்பகுதி மக்கள் பார்த்தனர். இன்றைய காலங்களில் தாய்மாமனிகளுடைய சீர்வரிசை என்பது மறைக்கப்பட்டு வந்த இந்த நேரத்தில் தாய்மாமன் சீர்வரிசை முன்பு எப்படி நடைபெற்றது என்பதை வருங்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புதிய கலாச்சாரங்கள், பழைய வழிமுறைகளை மறந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு நம்மை பார்த்து பழங்கால வழிமுறைகளை அழிந்து விடாமல் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் இந்த காதணி திருவிழா நடைபெற்றது என தெரிவித்தனர். மந்தையில மாங்குட்டி பெத்தம்மையில ஒட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில சீரு சுமந்த சாதி சனவே ஆறு கடந்தா ஊரு வருவே. சீரு சுமந்த மானூத்தும் மந்தையில மாங்குட்டி பெத்தம்மையில பொட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில கடந்தா ஊரு வருவே.
நாட்டுக்கோழி அடிச்சு நாக்கு சொட்ட சமைச்சு நல்லெண்ணெய் ஊத்தி குடு ஆத்தா. பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க. மச்சான திண்ணையில போத்தி படுக்க சொல்லு. மானூத்து மந்தையில் மாங்குட்டி தத்தம்மையில் பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில். ஆறு கடந்தா